கடைசியாக கிராமப்புற மக்கள் கையில் வைத்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், காலையில நீங்க கணவர் மனைவியை போய் பேச சொல்லி கூப்பிட முடியாது. ஏட்டா அந்த அம்மா பேச கூப்பிட்டா குறைப்பாங்க இன்னைக்கு உள்ள வறுமை சூழ்நிலை. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் கரெக்டா வீட்டை ஆறு வச்சு கூப்பிடுவோம். அது 60 வயசா இருந்தாலும் சரி, 80 அம்மாவும் சரி, பேச சொல்லி கூப்பிடுவான். அந்த அம்மா இருந்து உணரும். யாரு கேட்டா சமஸ்தா குடும்பம், இன்னொரு கேட்டா ஆசீர்வாத் குடும்பம், இன்னொன்னு கேட்டோம்னா எப்படி சம்பா, அவன் தெளிவா கூப்பிடுவான். கிராமப்புற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது கிராமப்புற பெண்களுக்கு தெரியும். இந்த குழு கடவாயி அந்த குழு, அந்த குழு கடவாயி இந்த குழு, இப்படிதான் காலம் போயிட்டு இருக்கு. இதுல கைய வைக்கலாம். இந்த மக்களுக்கு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அந்த வேலை ஒரு முதலாக இருந்தது. தேசிய ஊரக வேலை திட்டம் சாதாரணமா நினைக்காதீங்க, மிகப்பெரிய வரலாறு. தேசிய ஊரக வேலை வரும்போது தோழர்களே, இந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் காங்கிரஸ், யாரு ஆட்சி அமைச்சு தெரியல. அப்ப இடதுசாரி எம்பிக்கள் 64 பேர் இருந்தாங்க. இந்த 64 பேர் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்ப இந்த 64 எம்பி கேட்கிறாங்க, எங்களை ஆதரிங்க, உங்களுக்கு எல்லா மாதிரி வேணாலும் தர்றேன், உள்துறை வேணுமா எடுத்துங்க, வெளியுறவுத்துறை வேணுமா எடுத்துங்க. அப்படி கேட்கும் போது இடதுசாரி எம்பிக்கள் கம்யூனிஸ்ட் உட்பட தெளிவாக சொன்னது, இந்தியாவில் 22 கோடி மக்கள் ஒரே ஒரு வேளை சாப்பிடுறோம். ஒரே ஒருவரை சாப்பிடுவது 22 கோடி மக்கள். இந்த மக்களுக்கு உழைப்புக்கு வேலை இல்லை, இருக்க இடமில்லை. ஆகவே அவர்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்க முடியுமா, நீங்கள் ஆதரித்தால் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் தெளிவா சொன்னாங்க. அப்பதான் 100 நாள் வேலை திட்டம் வருது. பேர் வைக்கிறாங்க, மன்மோகன் சிங் பேர் வைக்கிறாங்க, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். இது எல்லா தலைவரும் கருத்து இருக்கிறாங்க. கலைஞர் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் கேட்கிறாங்க, ஓகே ஓகேட்டாங்க. மன்மோகன் சிங் கேட்டார், நீங்க ஏன் எதுவுமே சொல்லல, ஒண்ணுமே சொல்லி என்ன கேட்டார். பேர் பிடிக்கலான்னு கேட்டார். கலைஞர் தலையாட்டிட்டார். அப்ப ரூரல் எம்ப்ளாய்ஸ் பிடிக்கலையா, அந்த தலையிட்டார். இப்ப என்ன பிரச்சனை? கடைசியா சொன்னீங்க பத்தீங்களா, ரூரல் எம்ப்ளாய்ஸ் ஸ்கீம், அதுதான் பிடிக்கிறார். அப்படின்னா என்னங்க, நீங்க வேலை ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, அந்த திட்டத்தை நீங்க இன்னைக்கு இருக்கலையே நடத்துவீங்க, நான் இருக்கிறேன் நடத்துவேன். நாளைக்கு வேற ஆள் ஆட்சி வந்தா திட்டத்தை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே அந்த திட்டத்தை சட்டமாக்கினா சரி என்று சொன்ன கலைஞர் அனைவரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்பதான் தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் வந்தது. இந்த திட்டத்தை நீ கையெழுத்தான். என்ன சொல்ற பேரு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். இப்ப எப்படி பார்த்தா, விக்சித் பாரத் கேரண்டி ரோஜ்கர் அஜீவிகா மிஷன் கிராமின். புரியுதா உங்களுக்கு? சமஸ்கிருதம் இங்கிலீஷ் கலந்த வார்த்தை. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, வளர்ச்சி அடைந்த பாரதம், கிராமப்புற வாழ்வுரிமை வேலை அப்படின்னு அர்த்தம். ஏன்டா நீ பேரை மாத்தினேன் அப்படின்னு கேட்டா, மகாத்மா காந்தி பிடிக்காது, மகாத்மா காந்தி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறான். சரி ரைட்டு, 100 நாள் வேலை என்ன செய்ய போறேன், நான் 125 நாள் தரேன். ஆனா அறிவு கட்ட மூலமே 100 நாள் வேலை கொடுக்கவே ஒரு வச்சு இல்லை. எந்த குடும்பம் 100 நாள் வேலை செஞ்சிருக்கீங்களா? கிடையாது. 100 நாள் வேலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 26 கோடி பேர் கார்டு அப்ளை பண்றான், 16 கோடி பேர் வேலை செஞ்சிருக்காப்ப. இந்த 16 கோடி பேருக்கு வேலை செய்யணும், 100 நாள் வேலை கொடுக்க வேண்டும் சொன்னால் 3 லட்சம் கோடி ரூபாய் தேவை. 3 லட்சம் கோடி தேவை. ஆனால் எவ்வளவு ஒதுக்கிற? சென்ற ஆண்டு 80,000, இந்த ஆண்டு 95,000. 95,000 கோடி ரூபாயை ஒதுக்கிட்டேன். 95,000 கோடி ரூபாயில 20,000 கோடி ரூபாய் சென்ற கூலி பாக்கி, ஜனங்களுக்கு கூலி வரணும். இப்ப தமிழகத்திற்கு 1,900 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு கூலி பாக்கி இருக்கு. இதெல்லாம் சேர்த்து அவன் 95,000, 20,000 கூலி பாக்கி போயிட்டா நிச்சயம் 75,000 கோடி. 75,000 கோடி ரூபாயில 16 கோடிக்கு வேலை கொடுத்தா கொடுக்க முடியுமா? நிதி போதுமா? 2.5 லட்சம் கோடி ரூபாய் தேவை. 16 கோடி பேருக்கும். இப்ப இன்னொரு என்ன பண்ணா, நான் 60 தரேன், நீ 40 கொடு. யாரு? நம்ம தளபதி 40 ரூபாய் கொடுக்கணும், அவன் ஒன்றே அரசு 60 ரூபாய் கொடுக்குறான். அப்படி பார்த்தா கூட 16 கோடி பேருக்கும் 2 லட்சம் கோடி ரூபாய் தேவை. இந்த அறிவட்ட கொஞ்சம் கூட சூடு சொல்ற எடப்பாடி ஒருத்தருக்கா பாவம், அறிவே கிடையாது. நீங்க அறிவுரை செய்ய மாட்டேன். அவன் என்ன சொல்றான், 125 நாள் நீ தெரியா, நான் 150 தரேன். எங்க கொடுத்து கேட்க போற நீ? எப்படி கொடுப்ப? பானையில் இருந்தாதையும் ஆப்பிள் வரும்.
பானையே இல்ல. நிதி கொடுக்க தமிழகத்துக்கு தொடர்ச்சியா வஞ்சிக்கப்படுது. தமிழகத்தில் தமிழ் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. நிதி இல்ல, நிதியே இல்ல. நீ எப்படி 125 நாள் 150 நாள்? யாராவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தா பெண்களை கேட்டுங்க, தெளிவா சொல்லுங்க, நேரம் நீ பேசுங்க. எப்படி 120 நாள் வேற கொடுப்ப? நீ 150 எப்படி கொடுப்ப? ஏற்கனவே 100 நாள் கொடுக்கவே நிதி பத்தாது. நீ இப்ப வந்து 150 நீ 120 கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. தோழர்களே, இது ஏமாற்று வலை. முற்றிலுமாக கிராமப்புற வலை அழிக்க நினைக்க திட்டம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏழை மக்களை பற்றி கவலை அவனுக்கு. கார்பரேட் முதலாளிகளுக்கு 34 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்கான். 14 லட்சம் ரூபாய் கோடி யார் கடவுளா? நீங்களும் நான் அல்ல, கார்பரேட் முதலாளிகள். அந்த 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய் வட்டி எல்லாம் சேர்த்து 34 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்கிற இந்த மாநகர பிஜேபி அரசாங்கம் கிராமப்புற மக்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிற 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி கொடுக்க மாட்டான். பயங்கரமா செய்யலாம். ஏராளமான செய்தி சொல்லப்படியும் ஒன்னே இந்த திட்டத்தை சொல்ல விரும்புகிறேன். தோழர்களே, சிறுபான்மை மக்கள் பயங்கரமாக நம்ம தாக்கலாம். சிறுபான்மை மக்கள் ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள், இந்த ரெண்டு மக்களையும் கடுமையா தாக்கிட்டு இருக்கான். நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்னே சொல்ற நபிகள் நாயகத்தை பத்தி படிச்சா கண்ணீர் வந்து நமக்கு கண்ணீர் வந்துங்க. ஒரு முறை மதீனா பள்ளியில நபிகள் அவர்கள் தொழுகைக்கு முன்னாடி அவர் சொன்னார், சகாபாக்களே, நீங்க தொழுகை விடுதலை யாரும் கலந்து விடாதீர்கள், உங்களிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும், இருங்கள் என்று சொன்னார். தொழுகை முடிந்தது. சகாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நபிகள் வந்து உட்கார்ந்தார். எனக்கு வயதாகிவிட்டது, அல்லாஹ் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார், மௌத் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறது, எந்த நேரத்தில் என் மௌத் என்று சொல்ல முடியாது. ஆகையால் உங்களோடு வாழ்ந்த காலத்தில் நான் ஏதாவது தீங்கு செய்திருந்தால் அதை இப்பவே சொல்லுங்கள், நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நபிகள். சகாபாக்கள் எல்லாம் ஒருத்தத்தை பார்க்கிறாங்க. பார்த்து சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க இந்த வார்த்தை சொல்லலாமா? நீங்கள் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? நன்மை தவிர தீமை செய்ததில்லையே அப்படி சொல்றாங்க. அப்ப ஒரே ஒருவர் எழுந்திருக்கிறார், உட்காஷா எழுந்துச்சு, யார சொல்லலாம், உங்களுக்கும் எனக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, அந்த கணக்கு இன்னொரு முடிய வேண்டும். அப்படியா, என்ன இருக்கிறார்? ஒரு முறை நீங்கள் ஒட்டகத்தில் பயணம் செய்தீர்கள். நீங்கள் பயணம் செய்யும்போது நான் ஒட்டகத்தை பிடித்தபடியே வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்க சாட்டையால் ஒட்டகத்தை அடித்தீர்கள். அந்த அடி ஒரு அடி என் முதுகில் பட்டுவிட்டது. இன்றைக்கு நான் உங்களை திருப்பி அடிக்க வேண்டும் அப்படி சொல்லும் போது எல்லாருக்கும் பயங்கரமான கோபம், டென்ஷன். நபிகளுக்கே தெரியா அப்படி சொல்லும் போது சொன்னார் நபிகள், யாரும் சத்தப்படக்கூடாது, தயவு செய்து அவர் சொல்வதை நிறைவேற்றட்டும். அவர் உள்நட்டார். யார சொல்ல கிட்ட போனார், உக்காசா அவர்களே அடியுங்கள், முதல் கூஞ்சு காட்ட அடிகள் முதல் கூஞ்சு காட்டினார். உக்காசா சொன்னார், ஐயா, நீங்கள் என்னை அடிக்கும் போது சாட்டையால் அடித்தீர்கள், நான் சாட்டையால் அடிக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே பக்கத்தில் ஹசரத் நின்றிருந்தார். ஹசரத்தை கூப்பிட்டு நீங்க போய் வீட்டில் போய் சாட்டையை வாங்கிக்கணும்னு சொன்னார். ஹசரத் அவர்கள் அழுதுகிட்டே போறார். அழுதுகிட்டே போனோடனே அங்க நபிகளுடைய பிள்ளைகள் பாத்திமா பிள்ளைகள் இருந்தாங்க. ஏன் அழுத வராங்க ஓடி போய் கிட்ட கட்டி பிடிச்சி ஏன் அழுதுன்னு கேட்கும்போது பள்ளிவாசல் நடந்ததை சொன்னார் சத்திரத்து. சொன்ன உடனே பாத்திமா போட்டு அழுது. யாருக்காவது உங்க அப்பாவோட அடிக்கப்பட சாட்டினா நீங்க யாராவது தொண்ணூறு கல் எடுத்து மண்ணை வருஷம் பண்ணீங்க. ஆனா பாத்திமா சொல்லல, போட்டு அழுது கொண்டு அந்த அடியை என்னை அடியுங்கள், நான் தாங்கி போகிறேன் என்று சொன்னார். பாத்திமாவோட பிள்ளைகள் ஓடி வந்து எங்க அம்மாவை அடிக்க வேண்டாம், எங்க தாத்தாவை அடிக்க வேண்டாம், அந்த அடியை எங்கள் அடிய நாங்க வாங்கிக்க சொன்னாங்க. ஆனால் முடியாது மறுத்துவிட்டு கசத்து சாட்டையோடு நேரா போனார். சாட்டை கொண்டு நபிகள் கையில கொடுத்தார். நபிகள் கையில் கொடுத்து சாட்டையை நபிகள் வாங்கி உக்காசா கையில கொடுத்தார். உக்காசா கையில வாங்கி அப்ப சொன்னார், நீங்கள் என்னை அடிக்கும் போது என் உடம்பில் ஒரு சொட்டு துணி கூட இல்லை, வெற்றுடமாக இருந்தேன், நீங்களும் உங்கள் சட்டையை கேட்க வேண்டும் என்று சொன்னார். எல்லாருக்கும் ஆத்திரமும் கோபம் வந்துச்சு. ஆனா ஒன்னும் சொல்லல. உடனே நபிகள் அவர்கள் சட்டை கேட்டு வைத்துவிட்டு உட்காசார்களே இப்போது அடிகள் முதுகு குளிர்ந்து காட்டினார். முதுகை குளிர்ந்து காட்டிய போது உட்காசா அவர்கள் கையில் உள்ள சாட்டையை தூக்கி எறிந்துவிட்டு ஓடி சென்று
நபிகளை கட்டி பிடித்துக் கொண்டு நபிகள் நாயகம் முதுகிலே உள்ள முத்திரையில் மாறி 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 முத்தமிட்டார். நபிகள் நாயகம் முதுகில நுபுவத்து முத்திரை இருக்கு. நபிகள் 40 வயது அடைந்த போது, நபித்துவம் அடைந்த போது அல்லாஹ்வால் அருளப்பட்ட நுபுவத் முத்திரை, அந்த முத்திரை அது இருந்ததை மாறி மாறி முத்தமிட்டார். அப்போதுதான் அந்த இருந்த எல்லா சகாபாக்களும் அந்த முத்திரையை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே ஓடி சென்று எல்லாரும் முக்காசாக்கள் என்று சொல்கிறார்கள். முக்காசா மாறி மாறி முத்தமிட்டு நபிகளாய் கையாளை விழுந்து, ஐயா என மன்னித்து விடுங்கள், அல்லாஹ்வால் அருளப்பட்ட அந்த நுபுவத் முத்திரை உங்கள் முதுகில் இருப்பது எனக்கு தெரியும், எப்படியாவது நான் இறப்பதற்கு முன்பு அந்த நுபுவத் முத்திரையை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடுதான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கட்டி பிடித்தார். நபிகள் திலா சொன்னார், உனக்காக நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வேன். தோழர்களே, இஸ்லாமிய மதத்தில் தாங்கள் செய்த பாவத்தை நினைத்து வருத்தப்படுவோம் இஸ்லாமியர்கள், தாங்கள் செய்த பாவத்தை நினைத்து வருத்தப்படுவோம் கிறிஸ்தவர்கள். இந்த இரண்டு சமூகத்தையும் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் தாக்கிக் கொண்டிருக்கிறார். தோழர்களே, இந்த நேரத்தில் உங்களை சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, நீங்களும் நானும் ஒன்று சொல்றோமா? பிரச்சனை வரும்போது நம்ம ஒன்னா இருக்கிறோமா? நாம ஒன்னா நின்னா கண்டிப்பா வெற்றி பெற முடியும். அதை வெற்றி கேட்பது நமக்கு ரொம்ப கையில் இருக்கு. நீங்க ஒன்னே சொல்றீங்க, தலைமை தான் ஜெயிக்க, தலைமை ஜெயிக்க, தலைமை தாங்க முதல்வர். அவன் மாத்தினது யாரு வேணாம், ஓட்டு வர முன்னப்பட தவிர மீண்டும் தமிழகத்து முதல் தளபதி தான். அதனால் தெளிவா கம்யூனிஸ்ட் இருக்கிறது. ஆகவே மீண்டும் நம்ம தளபதியை நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நாமும் ஒன்று சேர வேண்டும், போராட வேண்டும். நன்றி.